நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சீஸ் கார்ன் பால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லைனா லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்து விடலாம். சீஸில் எப்போவுமே நிறைய கால்சியம் இருக்குது, குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது. அதோட கார்ன் சேர்த்து பண்ணுறேன். கார்ன் வந்து விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. இது ஸ்வீட் கார்ன் நான் எடுத்திருக்கேன். இப்போல்லாம் அந்த ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் கிடைக்குது, அதில் நான் கொஞ்சம் 3 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது எப்படி செய்வோங்கிறத பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: ஷேடர் சீஸ் எடுத்திருக்கேன், நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். பிரெட் கிராம்ஸ், க்ரீன் சில்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, லெமன் ஜூஸ், மைதா, கொரியண்டர் லீஃப், ஒரிகானோ பவுடர், ஜிஞ்சர், ஜீரா பவுடர், கார்ன்ஃப்ளோர், கார்ன், ஸ்வீட் கார்ன், பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், பெப்பர். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆன் பண்ணிப்போம். அதுக்குள்ளே அந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து நான் வந்து இந்த செடார் சீஸ் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த கேரட் துருவுறதுல வந்து அதை வந்து இது துருவி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும். இது பிரெட் கிரம்ஸ். நம்ம பிரெட் கிரம்ஸ் கடையில் நம்ம வாங்கலை, இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் உள்ள பிரெட்டை எடுத்து மிக்சியில் அப்படி 2 சுற்றி இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 பவுல் எடுத்துருக்கேன் பிரெட் கிரம்ஸ். க்ரீன் சில்லி 2, சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி லெமன் எடுத்து நான் அதை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதாலனா ஆல் பர்பஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொரியண்டர் லீவ்ஸ் கூட கொஞ்சம் நம்ம போடணும், இந்த இதுக்கு அப்போ நல்லாயிருக்கும், அதனால் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். ஒரிகானோ பவுடர், இது வந்து கடையில் இப்போ கிடைக்குது, ஆன்லைனில் கூட கிடைக்குது. நான் ஜிஞ்சர் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதையும் இந்த கேரட் துருவுறதுல துருவி தான் வச்சுருக்கேன். அதை நான் கட் பண்ணி வைக்கல, துருவி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் பவுடர், கார்ன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன், ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மொத்தத்துக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த சீஸில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ வந்து உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையால் தான் இது பிசையணும். நல்லா பிசறி விட்டுக்குவோம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் அதை வந்து கோல் பண்ணி வச்சுக்கணும். அதை இப்போ இந்த மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி டோ மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம தண்ணியை கையில் லைட்டாக தொட்டுட்டு சின்ன ஒரு லெமன் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம மொத்தத்தில் பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு நம்ம இப்படி உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு நான் அதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடானவர் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளேம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் நம்ம அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ஒவ்வொரு பால்ஸாக உள்ளே போட்டு பொரித்து எடுக்கலாம். எல்லா சைடும் நல்லா திருப்பி கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்துருவோம். இப்போ நம்ம 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கார்ன் உங்களுக்கு முழுசாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக க்ரஷ் பண்ணி அதை போடலாம். லைட்டாக ஏதாவது ஒரு மத்து வச்சு நல்லா தள்ளிண்டு ஏதோ அந்த மிக்ஸோட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனவரை எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்.
இப்பொழுது சுவையான கார்ன் சீஸ் பால் தயாராகிருச்சு. இது வந்து இது அப்படி பிச்சு பார்த்தா அப்படியே அந்த சீஸ் வந்து அப்படியே லைட்டாக இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். நான் பிச்சு காமிக்க பாருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கார்ன் சீஸ் பால் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.